ஹாய் மக்களே வணக்கம். சுட்டும் விழி சுடரே சீரியல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்க, தான் அம்மாவுக்கு வேண்டுதலுக்காக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. ஏற்கனவே தருண் சொல்லியிருப்பான், இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க அம்மாவுக்காக வேண்டிப்பான். சாமி எங்கள் அம்மா நல்லா வச்சிரு, அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எப்போவுமே அம்மா நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. வேண்டி முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்போ வந்து 4-5 பேர் யாசகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சுடர் கேட்பாங்க, ஏமா இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. இதான் எனக்கு வேலை, இதான் எனக்கு காசு வரும்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, இதை கூட காசு சம்பாதிக்கலாமா? ஆனால் அந்த குழந்தைக்கு அது என்ன வேலைன்னு தெரியாமல் அதுவும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் சரளா வந்து தான் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. சுந்தர் வந்து கேட்குறாங்க, எங்க சுடருன்னு சொல்லிட்டு. ஏங்க நம்ம பசங்களை பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியல, எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சி பொண்ணையை பற்றி பேசிட்டு இருக்குன்றாரு. அவளும் குழந்தை தானே, அவங்கள ஏன் வெறுப்பு வேதனையும் காட்டுறது சரளா, உனக்கு இதெல்லாம் நியாயமா பண்ணலையான்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை திட்டுறாரு. இப்போ இந்த நேரத்தில் சுடர் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ராதிகா மேடம் வந்து பார்த்தா நம்மளை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, எங்கள் குழந்தைலாம் நீ தான் மாட்டோம், எனக்கு அதை பற்றி தெரியாது, அந்த அக்கறையில் தான் நான் கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, மொத்தமாக வந்து உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை மிரட்டுறாரு. இவங்களை யோசிச்சு பண்ணி பார்த்துட்டு, ஐயோ நான் எதுவுமே பண்ணலையே, அவளை நான் எங்கேயுமே அனுப்பலைங்க, இங்கே தான் எங்கன்னா விளையாடிட்டு இருப்பா, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுந்தரம் தருணும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தியா வந்து ஏன் சுடரை வெறுக்கிறேன்னு தெரியல. ஒரு வார்த்தை கூட அவள் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேறா. அப்பா அந்த வீட்டை விட்டு அவள் போனால் போதும் தான் அவருக்கு அவங்க அம்மா மாதிரியே. தருணும் சுந்தரம் அங்கங்கே தேடிட்டு இருக்காங்க. சுடர் எங்கே போனான்னு தெரியலையே, கடைக்கு போனாலான்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சுடர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அங்கே வெற்றி வந்து ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க 4-5 பேருக்கிட்ட. சுடர் 4-5 பேருக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவங்ககிட்ட கேட்பாரு, எதுக்குடா இது மாதிரி தப்பு பண்ணீங்க, உங்ககிட்ட பணம் கேட்க வந்தால் ஒழுங்காக பணத்தை கட்ட வேண்டியது தானே, பணத்தை கொடுக்காம ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்ததுன்னு சுடர் ஷாக் ஆகி வந்து கேப்டன்னு அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம வெற்றியும் ஏதாச்சும் திரும்பி பார்க்குறாரு, யாரோ நம்மள கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு. சுடருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், தான் அப்பா சொல்லுவார், கேப்டன் விஜயகாந்த் வந்து நேர்மைக்காகவும் ஞாயிற்றுக்காதாமா எல்லாரையும் அடிப்பார், தப்பெல்லாம் யாரும் அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாள். அதை நினைவு வச்சு வெற்றியை வந்து கேப்டன் சொல்லிடுவான். ஆனால் இது குழந்தைகிட்ட எதுவுமே பேசாத வெற்றியும் அங்கேருந்து போயிடுவார். ஒரு வழியாக சுந்தர் பாப்பாவை கண்டுபிடிச்சிடுறாரு. சுடர் எங்கம்மா போயிருந்தேன், நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, வீட்டில் இது மாதிரி சொல்லக்கூடாது, போகக்கூடாது, நான் எல்லாம் தேடி பார்த்தேன், நீ எங்கடா போனேன்னு கேட்குறாரு. இல்லைம்மாம்மா, அம்மாவுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்தேன் வேண்டுதலுக்காக, எனக்கு திரும்பி வர வழி தெரியல, அதனால தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் போனால் சரளா சுடரை திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பா எங்கே போய் தொலைஞ்சா, உன்னால தான் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு திட்டுறாங்க. சரி தான் தப்பு மன்னிக்கிறதுக்காக என்ன பண்ணுறா, தோப்புக்காரனை போடுறது இதாவது தியா பார்த்து சிரிக்கிறா. ஏமா தோப்புக்காரன் போடுறேன்னு சுந்தர் கேட்குறாரு. இல்லை தப்பு பண்ணா அம்மா தான் சொன்னாங்க, அதுக்கு தண்டனையாக நம்ம தோப்புக்காரனை போடணுன்ட்டு, அதனால தான் நான் தோப்புக்காரன் போடுறேம்மா, அதான் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்ககிட்ட சொல்லாத நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை பயம் சரளாக்கு, எங்கே வந்து இந்த என்ஜிஓ மேடம் வந்து சுடலை தேடிட்டு வருவாங்க, அந்த நேரத்தில் சுடர் நம்ம மேலே தப்பு வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டு இருக்கா. தவிர நிஜமாக அந்த குழந்தை மேலே அவள் பாசத்தோடலாம் அவள் நினைக்கல. வெற்றியும் கருணாகரம் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ கருணாகரனுக்கு ஒரு அன்னோன் நம்பர் வருது. அவனை மிரட்டி இருக்காங்க, நீ பார்வதியை கொண்டதை நான் பார்த்துட்டேன், அதனால வந்து கூடி சீக்கிரம் உன்னை நான் சந்திப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்கான கருணாகரன் யோசிக்கிறாரு, என்ன இவன் இது மாதிரி சொல்கிறான், நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த வந்து இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு வெற்றி நான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த சிறைசாலைக்கு போகிறாங்க. அங்கே வந்து வெற்றி நீ இங்கே உள்ளே வர வேணான்னு சொல்லிட்டு வெற்றி வெளியே நிற்கிறான். இந்த கருணாகரன் மட்டும் உள்ளே போகிறான். இதை நோட்டீஸ் பண்ணால் அந்த ஜெயிலில் காமிச்சுன்னா, யார் இது பெரிய ஆளாக இருப்பார் போல், இங்கே எதுக்கு வராருன்னு சொல்லிட்டு அவரை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம அபியை பார்க்க தான் அந்த கருணாகரன் வராரு. கருணாகரன் பார்த்தவொடனே அபிக்கு ஷாக் ஆகிடுது. எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க, என்ன விஷயம் கேட்குறாங்க. இன்னும் அவனுக்கு திமிரு அடங்கலையா, பார்வதி இறந்தது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும், இன்னொருத்தனுக்கு எப்படி தெரிஞ்சுது, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு அபியை. நான் எதுக்கு உங்கள் பேச்சுக்கு வரணும், உங்கள் பேச்சுக்கு வந்திருந்தா நான் என்றைக்கோ நான் பண்ணியிருப்பேன், உங்ககிட்ட அடியாளாக இருந்தான்ல அந்த வெற்றி, அவனை கல்யாணம் பண்ணல, அதையே நான் வேணான்ட்டு வந்தேன், எதுக்கு தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்து எல்லாம் உளறிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் சந்திக்கிற மக்களே, நன்றி வணக்கம்.